எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போறோம். அதுவும் வந்து டக்குன்னு 10 நிமிஷத்துல ஈஸியா செய்யக்கூடிய ஸ்நாக் இது. உங்கள்கிட்ட மீந்து போன சாதம் இருந்தா போதும், அவ்வளோ ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் இது. நல்ல மொறுமொறுப்பா இருக்கும். இங்க பாருங்க எவ்வளோ மொறுன்ட்டு சூப்பரா இருக்கு. இந்த சூப்பரான ஸ்நாக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த ஈஸியான ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல வந்து இஞ்சியும் பச்சை மிளகாவும் கொரன்னு அரைச்சிக்க போகிறோம். மிக்சியில் ஒரு கப்பு சாதம் வச்சுருக்கேன். இதோட ஒரு ஸ்பூனு தயிர் சேர்த்துக்கிறேன். மற்றபடி தண்ணி எதுவுமே போட வேணாம். இதை அப்படியே அரைச்சி நல்லா மையாக அரைச்சி நான் காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா மையாக அரைச்சிக்கிட்டேன். தண்ணியே போடாமல் இப்படி வந்திருக்கு பாருங்கள். தண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப தண்ணி ஆகிடும். இதில் கொரன்னு அரைச்சோம் இல்லைங்களா, மிளகாவும் இஞ்சியும் அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெப்பர், சீரகம், சில்லி பவுடர், உப்பு, அரிசி மாவு, கடலை மாவு. இப்போ இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா பிணைஞ்சிட்டேன். இப்போ வந்து கடைசியாக போண்டாக்கு தேவையான ஆப்ப சோடா. இந்த மாதிரி தண்ணி தொட்டு இப்படி உருண்டை மாதிரி பிடிச்சிக்கணும். தண்ணி தொட்டு பண்ணும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். இது நல்ல பொன்னிறமாக நல்லா வறுபட்டு வரணும். நல்ல மொறுன்னு சூப்பராகிடுச்சு பாருங்கள். செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, சாதா போண்டா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ மொறுன்ட்டு இருக்குது பாருங்கள். நல்ல மொறுப்பாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ மொறுன்ட்டு. செமையாக இருக்குப்பா. இந்த மாதிரி ஒரு போண்டா நீங்கள் டேஸ்ட் பண்ணிருக்கவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது. நல்ல மொறுன்ட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த உள்ளே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நல்லா வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். மொறுமொறுப்பு தான், சான்ஸ் இல்லை. இந்த போண்டா மட்டும் செஞ்சுட்டா கண்டினியூஸாக சாப்பிட்டே இருக்கணும் தோணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பாய். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.